பர்வதராஜனோட புத்திரி ஹைமவதி. ஓம் ஸ்ரீ பார்வதியை நமக. ஓம் ஸ்ரீ பத்மநயனாயை நமக. ஓம் ஸ்ரீ பத்மராக சமப்பிரபாயை நமக. அதாவது இப்போ சிவன், பார்வதி, குமாரசுவாமி, கணபதி இந்த ஃபோட்டோலாம் வீட்டில் வச்சுக்கிறது, இந்த பகவானோட இது சிவகுடும்பம் வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது அதை பார்க்கும்போதெல்லாம் இப்போ இந்த குடும்பத்தில் இவாளெலாம் ஒத்துமையாக இருக்க மாதிரி நம்மளும் ஒத்துமையாக இருப்போம் அப்படின்னு நினைப்போம். பூர்வ காலத்தெல்லாம் கிருஷ்ணன் ஃபோட்டோவை ப்ரெக்னென்ட் உமானுக்கெல்லாம் காட்டி அதை மனசில் அதை பதிய வச்சுட்டு அந்த இதெல்லாம் படிக்கும்போது கிருஷ்ணரே வந்து பிறப்பார் அப்படின்னு. இப்போ கூட நம்ம சின்ன குழந்தைகளுக்கு ராமர், கிருஷ்ணர் படம், இது தேவி படம் இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு காட்டணும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் மனசில் பதியும். ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அதாவது குழந்தைகளுக்கு இதெல்லாம் பற்றி நம்ம இப்போந்தே சொல்ல அவளுக்கு மனசில் பதியும். இது வந்து பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி. அதாவது நம்ம இந்த ஜென்மம் எடுத்து யார் வந்து பிரம்ம வித்யக்கு பிரயத்தனம் பண்ணலையோ அவள்லாம் ஆத்ம துரோகி அப்படின்னு சொல்கிறா. நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறது எல்லாமே பிரம்ம வித்யை நோக்கி தான் போயின்ட்டுருக்கோம். ஆனால் நிஜமாக இது பிரம்ம வித்யா அப்படின்னு தெரியாது. ஏன் பிரம்ம வித்யா லெவலில் தெரிஞ்சுக்கிறது முடியல அப்படின்னா, நமக்கு வந்து விஸ்வாமித்ரர், வசிஷ்டர் லெவலில் குரு வேணும். அவள் வந்து நம்மளை நல்லா கைடு பண்ணுவாள். அவள் வந்து 24 மணி நேரமும் மந்திரம், ஜபம், தியானம் அதெல்லாம் செய்ய வச்சு நம்மளை இந்த மாயையிலேருந்து விலக்கி நம்மளை ஒரு மேலே கொண்டு போகும்போது பிரம்ம வித்யை நமக்கு கிடைக்கும். இந்த லைஃப்பில் கிரகசாஸ்திரமும் நம்ம இருக்கோம், இதுவும் கரெக்டு தான். இந்த லைஃப்லேருந்து மெதுவாக லைஃபு கொஞ்சமாக இதெல்லாம் ஸ்டேஜ் தாண்டி அடுத்ததுக்கு போவோம். ஆனால் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி கலவரமாக, எங்கே திரும்பினாலும் ஒரு அமக்களம், ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது, ஒரு அசாந்தி நிலைமை. நிறைய கோடி மனுஷாளுக்கு பகவத் தத்துவம் இல்லை. அதில் நம்பிக்கை இருக்கிறவா கொஞ்சம் பேர் தான் இருக்கும். அது ஏன்ஷியன்ட் விஸ்டம்னு நம்புகிறோம். அதனால் பிரம்ம வித்யைக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். பர்வதராஜ புத்திரி அசையாமல் உட்கார்றது, அதாவது பர்வதம் அப்படின்னா அசையாமல் இருக்கிறது. அசையாமல் சுவாத்தியாயம், யஜ்யம், தியானம் இதெல்லாம் உட்கார்றோம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக. சில சமயம் உட்கார்ந்துருக்கும்போது கால் மரத்து போகும். அப்போ தான் நம்ம நினச்சிப்போம் இத்தனை நேரம் நம்ம உட்காந்துருந்தது நினைவுக்கே வரும். அப்படி ஒரு லீனமான பாவனை வரணும். அந்த நிலை நம்மளை சமாதி ஸ்திதி, துரிய ஸ்திதிக்கு அழைச்சிட்டு போகும். அந்த லீனமான சக்தி நம்மகிட்ட வரத்துக்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். குழந்தை லைஃப்லலாம் நம்ம நிறைய இதை செய்கிறோம். அதாவது குழந்தைல அவசரமாக காலேஜ் போகிறா, அவசரமாக ஸ்கூலுக்கு போகிறான்னா நமக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. எப்படியாவது அவளுக்கு அவசரமாக சாப்பாடு பண்ணி டப்பாவில் போட்டு கொடுத்து அவளுக்கு தலையை பின்னி பசங்க அவளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த சாந்தமாக அவளுக்கு இந்த டப்பாவில் போட்டு கொடுத்து கையில் டப்பா ஊட்டி விட்டு இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அப்போ நமக்கு நம்மளே தெரியாது. அந்த அளவுக்கு குழந்தைல நம்ம வளர்த்து ஓரளவு செட்டில் ஆகிட்டா. இப்போ அவள் வந்து அவளே பார்த்துக்க முடியும்.
இப்போ இனிமேலேருந்து நம்ம வந்து நம்மளோட பெரியவாள்லாம் சொன்ன லைஃப்பில் நம்ம லைஃப்பை மாற்றிக்கிறது நல்லது. அதாவது பூஜை சுவாத்தியாயம் அப்படியே அப்படி இருக்கிறோம். அதாவது தியானம் செய்யும்போது நம்மளையும் அறியாமல் கண்ணில் ஜலம் வருதும், அப்படியே ரோமெல்லாம் குத்திட்டு நிற்கும். வைப்ரல் ஃபீலிங் கிடைக்கும். இந்த பாவனை வந்து இந்த சில சமயம் ஊர்வலத்தில் சாமி வரும்போது அதை பார்த்து நம்ம இதை பார்க்குறதுக்கு எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் ஜாலமாக தண்ணி வரும். இந்த பிரதோஷ டயத்தில் வந்து ஊர்வலம் வரும்போது நிஜமாக கண்ணில் எண்ணெயே அறியாமல் அப்படியே தண்ணியாக கூட்டும். நம்ம இந்த பாக்கியம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். இந்த பாவனை மற்ற இடத்துல ஏன் வரல அப்படின்னு அதுவும் தெரிஞ்சுக்கணும். அதாவது கிஷோர் சொன்னார், சின்ன வயசில் பகவத்கீதை பற்றி ராமகிருஷ்ண மாஸ்டர் நிறைய சொன்னார், ஆனால் எனக்கு அந்த பாவம் வரல. ஏன் அவ்வளோ பாவம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டினியூஸாக ஸ்பீச்செல்லாம் கேட்டேன். பகவத்கீதை ஸ்பீச்சஸ் நிறைய கேட்டேன். அப்புறம் கமெண்ட்ரிலாம் படித்தேன். அப்புறம் சினிமாலாம் நிறைய பார்த்தேன். அந்த மாதிரி அப்புறம் அது ஓரளவுக்கு ஒரு இது தெரிஞ்சுடுத்து. அப்புறம் அது லீனம் ஆறுது புரிஞ்சுடுத்து. அம்பாள்கிட்ட சொல்லணும், உன்னோட ப்ரெசன்ஸில் நாங்கள் அந்த மாதிரி ஒரு கண்ணில் ஜலம் வருது, மயிர் பூச்செறிஞ்சு நம்மளையும் மறந்து போய் இருக்கிறது, அந்த பாவம் வரணும்னு நீ அம்பாள்கிட்ட கேட்கணும். அப்போ அம்பாள்கிட்ட சொல்லணும், உன்னோட பாதத்தில் எனக்கு கொஞ்சோண்டு இடம் தாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்பப்போ நம்ம சின்ன சின்ன அப்ளிகேஷன் போட்டால் தான் அம்பாள் வந்து நம்ம முகத்தை இப்படி பார்ப்பா. அம்பாள்கிட்ட அப்பப்போ பேசணும், நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் பேசணும். ஆத்மஸ்வரூபம் கூட நம்மகிட்டயே இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பர்வதம் அப்படின்னா கீழேருந்து மேலே வரைக்கும் நிறைய மலை இருக்குது. ஆனால் அந்த மலை வந்து ஒன்று கூட ஒன்றும், அந்த சிகரம் ஒன்று கூட ஒன்று தொடர்பு இருக்குது. சக்தி பிரதானம் வந்து பிரபஞ்சத்தில் 3 ரூபமாக வியாபிச்சிருக்கு. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. சிருஷ்டிக்கு மூலம் இதான். பரபிரம்மத்தில் கலந்து சிருஷ்டியை தயார் செஞ்சா. இச்சங்கிறது டேஸ்ட்டு, ஆலோசனை. ஆக்ஷன் போல் சங்கல்பம், அது ஒரு இச்சை. ஞானம் சக்தி, அதற்கு சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்லாம் நம்ம படிக்கணும். அது சுவாதிஷ்டானம், தாட் வந்து நம்மளை விதி விதானம்லாம் தெரியறது. அப்புறம் ப்ராக்டிக்கல் தான் கிரியாசக்தி. இச்சைங்கிறது ஒரு மனசில் அது ஒரு ஆர்வம், ஆலோசனை வரணும், ஆக்ஷன் போல் வரணும். அது ஞான சக்திங்கிறது சம்மந்தமான மெட்டீரியல் படிக்கணும். கிரியாங்கிறத அதை பற்றி ப்ராக்டிக்கலாக பண்ணணும். இதை 3மே நம்ம ஆத்தியாத்மியத்தில் கொண்டு வரணும். அம்பாளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தை இச்சாசக்தினால் அதிகப்படுத்திக்கணும். ஞானமும் சக்தியும் சேர்ந்து வரும் விஷயம், இப்படி செய்யணும், எப்படி ரெஸ்பாண்டு, இதெல்லாம் பண்ணணும். சகுன பூஜை அப்படின்னா ஸ்ரீயந்திரம், அபிஷேகம், குங்கும அர்ச்சனை, கோட்டி அர்ச்சனை, இதெல்லாம். நிர்குண உபாசனைங்கன்னா நோ மெட்டீரியல், தியரி மட்டுமே. அதில் அதாவது நிர்குண உபாசனை சிலருக்கு கிடைக்கும்,
தியானம், அந்தர்யாகம் நாம் செய்கிறோம். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி நம்மளோட பார்ட் ஆஃப் லைஃப். இது ஆத்தியாத்மியத்தில் எப்படி கொண்டு வரணும்? பத்மநயனா. முன்னாடி நம்ம லீலா வைபவம், ரூப வைபவம் எல்லாம் படித்தோம். புண்டரீகாட்சா, புண்டரீகம்னா நேத்திரம் உள்ள இருக்குது. சூரிய மண்டலம் பரம வித்யை. சூரிய சந்திர விசலட்சண வித்யை. அம்பாளே தீபம். அதாவது சூரியன் சந்திரன்லாம் பார்க்கும்போது கூட அக்னியிலே கூட அம்பாளை நம்ம பார்க்கணும். அது அம்பாளை அதில் பார்க்குற இதை நம்ம இதுக்கு அடிக்கடி பார்க்கும்போது இதை நினைவு வச்சுக்கணும். பிரத்யட்சம் அக்னி அம்பாள் தான். முதல்ல அம்பாள் வந்துட்டா மற்ற தேவதைகள்லாம் தானாக வந்துடுவா. பத்மராக சம்பிரதாயை நமக. ஓம் பஞ்ச பிரேதாசனாசினாயை நமக. பஞ்சபிரம்ம பிரேதம். பிரேதம்னா நம்ம உடனே வேறு மனசில் கொண்டு வராதிங்கோ. இன்மூவபிள் பரபிரம்ம ஸ்வரூபிணி, நாராயணரோட இருக்கிறது ஸ்வரூபிணி. ஈஸ்வரனுக்கு நோ லிமிட் அவரோட சக்திக்கு. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் 5 பேரும் சேர்ந்து ஈஸ்வர். சிவசக்தி சமானமே. காந்தி ஞானசக்தி அப்படின்பா. மகேஸ்வரர் அப்படின்னா மகத் ஜகத்திலிருந்து பிரபஞ்சத்தை காப்பாற்றுறார். சதாசிவா எப்பவும் சிவத்தத்துவமே. ருத்ரன் அந்த மேட்டரை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நடத்துகிறார். அதை பிரம்மா கிரியேட் பண்ணுறார். விஷ்ணு திசைகளை எப்படி வைக்கணும், எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது புரியும்படியாக சொல்கிறார். அதாவது விஸ்வத்தை ஃபிக்ஸ் பண்ணுறார். அணு சக்தி காரணம். விஷ்ணு மூவர். சலனத்துக்கு சிவன். நம்ம உடம்புலையே ஆர்கன்லாம் எங்கெங்கே எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விஷ்ணு அந்த மெக்கானிசம். விஷ்ணு வைப்பார், சிவன் மெக்கானிசம். இது இந்த சிம்பாலிக் மீனிங். 5 பேர் சேர்ந்தாதான் அம்பாள். 5 பிரிவு சேர்ந்து சிருஷ்டி. சிவனும் சக்தியும் சமானமே. பிரம்மா காயத்ரி. நம்ம காயத்ரி பண்ணுறோமே அது பிரம்மா டைவர்ட் செய்யக்கூடாது. இதெல்லாம் இது ஈஸ்வர ஸ்திரம். ஈஸ்வரர் ஸ்திரம். சக்தி சேதனத்துவம். ஜோதி அசையாது, காந்தி அசையும். ஈஸ்வர் ஸ்திரமாக இருப்பார், சக்தி சேத்தனத்துவம். நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுப்போம். பஞ்ச பிரேதா சனாசினாயை நமக. ஓம் பஞ்ச பிரம்ம ஸ்வரூபிணியை நமக. அதாவது சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம்.
சிவாய குரவே நமக. சலனம் வந்து அம்மா, சலனம் கொடுக்கறது வந்து அம்பாள். இதே இனேஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவாள். அசைக்கிற வரைக்கும் அசையாது. நச்சே தேவம் தேவோ நகல குச்சலக்க ஸ்பந்தி துமபி அப்படின்னு சொல்லுவாள். 5 பேரும் அசைய மாட்டா. அவளுடைய சேத்தனத்துவத்துக்கு வேலை வந்து அம்பாள் செய்கிறா. சித்து அம்மா வந்து 4 ஆசனம் நடுவில் ஒரு பலகையில் உட்காந்துருக்கா. சதாசிவா வைப்ரேஷன் பவர், அதாவது பஞ்ச கோஷந்தான் சொல்கிறது. ஜாகரணை கிளியர் பண்ணுறோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், மனோமய கோஷம். 5 கோஷமும் நம்ம உபயோகப்படுத்தினோம். அப்போ அசையும். அன்னம் சாப்பிட்டு படுத்துட்டா, அன்னம் மட்டும் சாப்பிட்டு எந்த வேலையும் பண்ணாமல் படுத்துட்டா அப்போ தூக்கம் வரும், உடம்புல சோம்பேறித்தனம் ஆகிடும், எல்லா வியாதியும் வந்துடும். அன்னமய கோஷம் ஜாகரணத்துக்கு பிளான் படி சாப்பிட்ணும். வந்து என்ன கறியாக சாப்பிட்டா என்ன உபயோகம்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளேட்டில் இந்த ரிங் ஃபிங்கரில் நம்பர் போட்டுண்டு அதுக்கு மேலே அன்னம் பரமாறினப்புறம் அதில் நெய் போட்டு கொஞ்சம் நம்ம ஜலம் வச்சு இது பண்ணிட்டோம், சுத்தி பண்ணிட்டோம், மானசீகமாக பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோம் சாப்பிட்ணும். அப்போ பிராணாய ஸ்வகா அபானாய ஸ்வகான்னு அப்படி அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம அது பல்லுலேயே படாமல் உள்ளே போய்ட்டு அப்படி சாப்பிடணும். அப்போ வந்து அன்னத்தில் இருக்கிற தோஷம்லாம் போய் அன்னம் வந்து ப்யூரிஃபை ஆகிடுது. பிரசாதமாக எடுத்துக்கணும். அப்போ வந்து ஸ்நானம், ஜபம், தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் இதெல்லாம் பண்ணுறோம். பிராணன் வந்து ஜெனரேட் ஆகுது. பிராணம் ஜெனரேட் ஆகும்போது எக்ஸஸாக இருக்கிற பிராணசக்தியை நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து நிறைய இருந்ததுன்னா துளசி செடியில் ஜலம் விட்டு அதை ஹியூமனிட்டிக்கு கொடுத்துருங்கோ. எக்ஸசைஸாக இருக்கிற சக்தியை அல்லது ஃபீலிங் உனக்கு இருந்ததுன்னு அதை ஹீலிங்க்கு உபயோகப்படுத்திக்கலாம். இது வந்து அற்புதமான விஞ்ஞானம். இதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்க. அப்புறம் அதாவது சுபகாமனா கார்த்தால 6 மணி, 12 மணி, சாயந்தரம் 6 மணி, ராத்திரி 12 மணி, அந்த 4 டைமும் ஆத்மார்த்தமாக ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தான் அது சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிற மனுஷாளுக்கு நீ மனசார அவள் எப்படி நன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி நம்ம சொல்லுவோமோ அதே பாவனையில் நம்ம பண்ணணும். அப்புறம் உங்கள் கிட்ட யாரான்னு வரா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவள் சொல்கிறா. அவளுக்கு அதுலேருந்து வெளியில் வரணும்னு அவள் நினைக்கிறான்னா இந்த பிராணசக்தியை அவளுக்கு தரலாம். நீ உன்னோட ஜபசக்தியை, யஜ்யம் பண்ண சக்தியை அவளுக்கு கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். அப்போ அவளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதேனும் ஐடியா இருந்தால் அதெல்லாம் சொல்லலாம். கஷ்டத்தில் இருந்தால் அதை அவள் சீக்கிரம் வெளியில் வரணும்னு நீ பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உடம்பு யாருக்கான தெரிஞ்ச சர்க்கிளில் உடம்பே சரியில்லை அவளுக்கு அப்படின்னா
இந்த சக்தியை அவளுக்கு கொடுத்து அவளுக்கு ஹீலிங் பண்ணலாம். அவளோட கஷ்டம் வந்து உனக்கு ஹிருதயத்தில் வந்து ஸ்பந்தனம், ஹிருதயத்தில் உன் மனசில் அத்தனை வேதனை இருக்கணும். ஐயோ அவளை கஷ்டப்படுறாளேன்னு. அப்போ அவளுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நீங்கள் இதெல்லாம் பண்ண நிறைய பேருக்கு, நம்மளை சுற்றி நிறைய பேர் நிறைய கஷ்டத்தில் இருக்கா. சில பேருக்கு கஷ்டத்தை சொல்லிக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. அவள் வந்து சொன்னால் நீங்கள் பொறுமையாக கேட்டுக்கணும். அவளுக்கு உங்களால் முடிஞ்ச சொல்யூஷன் எதாவது சொல்லலாம். விஞ்ஞானமய கோஷத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாலெட்ஜ் சுவாத்தியாயம் பண்ணணும். யாருக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதற்கு சம்மந்தப்பட்டமான புக்கு படிக்கிறது, கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணணும். சத்சங்கம், விஞ்ஞானமய கோஷம் அதெல்லாம் டெவலப் ஆகுது. நம்ம புக்கெல்லாம் படிக்க அது வந்து நம்மளோட பிரெயினில் போய் நன்னா அது ஸ்டோர் ஆகி அது எப்போவோ ஒரு டைம் நமக்கு ஹெல்ப் ஆகும். நமக்கு இந்த லாங்குவேஜ் புரியல, அதனால் இதை படிக்க முடியல அப்படின்னு நினைக்க வேண்டாம். இங்கிலீஷு படிக்க முடியலன்னா கூட படிச்சுடுறது, அதில் எது நம்ம மைண்டில் போகிறதோ அது கண்டிப்பாக போகும். எக்ஸாம்பிள், இப்போ தெலுங்கில் இருக்கிறத நான் தமிழில் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ நீங்கள் தமிழில் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு தடவை நீங்கள் அந்த தெலுங்கு வீடியோ கேட்டேன்னா, தெலுங்கு ஸ்பீச்சை கேட்டேன்னா ஓரளவுக்கு நல்லாவே புரியும். உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் இருக்கோ அந்த இடத்துல அந்த அம்பாளே வந்து கிளியர் பண்ணி விட்ருவோம், நன்னா புரிஞ்சிடும். இப்போ படிக்கிற அந்த ஞானம் வந்து நம்ம ஜென்மத்துக்கு உபயோகப்படும். இப்போ நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் 10th கிளாஸ் பாஸ் பண்ணுறோம், ஆனால் சரீரம் விட்டுடுறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நெக்ஸ்ட்டு ஜென்மம் ஃபஸ்ட்டு கிளாஸில் சேருவோம். இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் சேர்ந்தாலும் 10th வரைக்கும் ரொம்ப ஈஸியாக படன்னு முன்னாடி போயிடுவோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிடலாம். அதாவது இதை வந்து நன்னா மனசில் வாங்கிக்கோங்க. நீங்கள் படிக்கிறது எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அடுத்த ஜென்மத்துக்கு கூட இது ஒரு விதை போடுற மாதிரி தான். இப்போ இந்த ஞானத்தினால அடுத்த ஜென்மத்தில் இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடுகிடுன்னு புரிய ஆரம்பிக்கும். இப்போ கஷ்டப்படுற அளவு அப்போ கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா இதுக்கு செடிக்கு ஜலம் விட்டு அதை வளர்த்துருக்கல அது. இப்போ ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா காயத்ரியை பற்றி இத்தனை சொல்லி நிறைய புக்கு, ஒரு நாளைக்கு அவர் வந்து 30,000 புக்கு படிச்சிருக்க. தினம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஜபம் பண்ணியிருக்க. வீட்டுக்கு வீடு போய் இதெல்லாம் பற்றி பிரச்சாரம் பண்ணியிருக்க. இப்போ நம்ம புக்கு படிக்கிறதுனால நமக்கு வந்து எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது மனோமய கோஷம், மனசை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதை எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுங்கிறது, அதுக்கு தியானம் ஜபம் அதெல்லாம் ஒரு உபகரணம், டூல்ஸ் மாதிரி ஆகும். டெய்லியே ஒரு 15 நிமிஷம் வந்து அப்சர்வ் பிரெத் இல்லது சூன்ய சிதி 15 நிமிஷம் கார்த்தால சாயங்காலம் பண்ண நீங்கள் அந்த மனோமய கோஷத்தை தாண்டுவேன். இதுக்காக தான் நம்ம ஃபுல் மூன் மெடிடேஷன், இது தனிஷ்டா மெடிடேஷன் எல்லாம் பண்ணுறோம்.
இது ரெகுலராக பண்ண மனோமய கோஷம் வந்து ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆனந்தமய கோஷம். அதாவது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுதுன்னா ஆனந்தமே. அஞ்சு கோஷமும் ஜாகரணமாக ஆகணும். இதுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ தான் புக்கு படித்தாலும் இன்னொருத்தர் சொன்னாலும் நம்ம முயற்சி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியணும். பிரயத்தனம் பண்ணணும். சைத்தன்யம் அப்படிங்கிறது பிரம்மா. ஆனந்தமய கோஷத்தில் அம்பாள் இருக்கா. பஞ்சகோஷம் சரீரத்தில் ஒரு ரூபம். அம்பாள் வந்து சரீரத்தில் வியாபிச்சு இருக்கா. கதி வெளிச்சம் அப்படிங்கிறோம். குருக்கிட்ட போனால் நம்மளோட ப்ராப்ளம்லாம் நல்லா சால்வ் ஆகிடுறது, மிராக்கிள் ஆடுறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் மிராக்கிள் இல்லை. அவள் வந்து நம்மளை அவள் லைனில் கொண்டு போகிறதுக்கு நம்மளை தயார் பண்ணுறா, இன்ஸ்பயர் பண்ண சொல்கிறா. அதாவது இன்டைரக்டாக நான் செய்கிறேன், நீ கூட செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறா. அது மானசீக ஸ்திதி. அந்த மானசீக ஸ்திதி நமக்கு வந்துட்டா போகிறோம். அவள் யாருக்காக பண்ணுறா? அவள் மற்றவாளுக்காக தான் அவள் பண்ணுறா. அதை மாதிரி நாம் கூட பண்ணலாம். வியாதியை குணப்படுத்தலாம், ப்ராப்ளத்தை கூட சரி பண்ணலாம். ஓம் ஸ்ரீ சின்மயை நமக. அஞ்சு கோஷத்துலேயும் அம்மா வியாபிச்சிருக்கா. குச்சம் அப்படின்னா ஆதாரம், நம்மளை திங்க் பண்ண வைக்கிறா. அன்னமய கோஷத்துக்கு ஆதாரம் பிராணமய கோஷம். பிராணமய கோஷத்துக்கு ஆதாரம் மனோமய கோஷம். மனோமய கோஷத்துக்கு ஆதாரம் விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷத்துக்கு ஆதாரம் ஆனந்தமய கோஷம். ஆதாரம்தான் பரபிரம்மம். அன்னமயம் பேசிஸ். அன்னமய ஆனந்தமய கோஷத்துக்காக நம்ம ஸ்பெஷலாக முயற்சி எதுவும் பண்ண வேண்டாம். சரீரம் ஆனந்தத்தோடு இருந்தாலே ஆனந்தமய கோஷம் ஆக்டிவேட் ஆகிடும். இது எவ்வளோ வாய் விட்டு சிரிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நோய் விட்டு போகும். லாஃபர் பெஸ்ட்டு. சைத்தன்யம் அம்மா தான் தரணும். விஞ்ஞான கன ரூபிண்யை நமக. ஓம் ஸ்ரீ தியானத்யாய திருத்தியாய ரூபாயை நமக. தியானத்யாத்ரு தேய ரூபாயை நமக. விஞ்ஞானம் விஷ்ணு சிவன் ருத்ரர். பிரம்மாண்ட கணம் விஞ்ஞானமயம்.
ஞானம் வந்து ஆனந்தம். ஞானமும் ஆனந்தமும் கலந்தா பரமாத்மா ஸ்வரூபம். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. நாம் எப்படி எக்ஸிக்யூட் செஞ்சோம்? ஹாப்பியாக ஆனந்தமாக இருக்கணும். ஆர்வம், மெத்தட், ஆக்ஷன் இதெல்லாம் வைக்கணும். இது வந்து அல்டிமேட் நாலெட்ஜ். பஞ்சகோஷத்தில் இருக்கிற பிரம்மத்தை நம்ம விசாரணை பண்ணோம். அதை வந்து புத்தியோடு பண்ணணும். மனசு வந்து சங்கல்பம் விகல்பத்தோடு இருக்கும். புத்தி வந்து சைத்தன்யம் வழிக்கு நம்மளை திருப்பும். சைத்தன்யம் நம்ம புத்தியால் தியானம் பண்ணணும். ஞானத்தை வந்து விசாரம் பண்ணணும். அது விசாரம்னா வந்து எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு. இப்போ இருட்டாக இருக்குது ரூமு, இல்லை சுவிட்சு போடுறோம். சுவிட்சு போட்டால் வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சத்துக்கு காரணமான பல்பும் தெரியும். அது ரொம்ப அவசியம். இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா நம்ம எலக்ட்ரிசிட்டியோட எங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி வருது, எங்கே டிரான்ஸ்ஃபார்மர், அதெல்லாமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மெக்கானிசம் நம்ம டக்குன்னு எலக்ட்ரிசிட்டினா பில்லை பற்றி தான் ஞாபகம் வரும். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அதுலேருந்து வர்றது ஞானம். அம்பாளுடைய விதி விதானம்லாம் தெரிஞ்சுட்டா இருக்கிறது ஞானம் ஒன்று தான். ஆனந்தமய கோஷம். ஓம் தியான தியாத்ரு தியேய ரூபாயை நமக. அப்சர்வர், அப்சர்விங், அப்சர்வ்டு 3 ரகம். 3 ஒன்று தான் அப்படிங்கிற போது அம்பாளை நன்னா புரிஞ்சுக்க முடியும். தனித்தனியாக இருக்கும்போது புரியாது. எது ஒன்றா இருக்கு அதே அம்பாள். சாதனை ஆரம்பிக்கும்போது 3 இருக்கும். சித்தி வரும்போது 1. மந்திரம், தந்திரம், யந்திரம். ஃபஸ்ட்டு ஜபம், யந்திரம், தந்திரம். இதான் காயத்ரியும் சொல்கிறது. குரு இதை தான் பண்ணார். மந்திரம், யந்திரம், தந்திரம் பண்ணி குரு காயத்ரி ஆகிட்டார். காயத்ரியே குரு ஆகிட்டா. நம்ம அம்பாள் மீத கவனம் வச்சுட்டு தியானம் பண்ணும்போதே அம்பாளவே ஆகிடுவோம். அம்பாளை தெரிஞ்சுக்கணுன்னா தியானத்தை தவிர வேறு வழி கிடையாது. சத்குணமாக பண்ணணுன்னா பிரம்மத்தை பூஜை இந்த அர்ச்சனை அதெல்லாம் மாதிரி பண்ணி தெரிஞ்சுப்போம். 3 வேணும். தியானம் பண்ணுறவர் பெயர் வந்து தியாத்தா. எதை தியானம் பண்ணுறா அதுவே தியேயம். மத்தியில் இருக்கிறது பிரக்ரிய. நீ ஜபம் தியானம் எல்லாமே ஒன்று தான். தியாத்தா எதை தியானம் செய்கிறோம்? கமெண்ட்ரி எப்படி எக்ஸ்பிரஸ் செய்யணும்னு ஒரு விசேஷமான ஸ்திதியில் சொல்கிறார். அதாவது ஹோம்ஒர்க்கு சொல்லணும். தியேயம் நீ கூட சுவாத்தியாயம் செய்யும்போது தியாத்தா ஆரம். தியானம் பண்ணும்போது நம்ம அது தியாத்தாவாக ஆயிடும்.
விதானம்தான் தியானம். அந்த ஸ்திதியில் அம்பாள் நன்னா புரியும். இன்னொன்று எக்ஸாம்பிள் சாட்சி பூதம், மானசிக ஸ்திதி. பரமஹம்சாய வித்மகே மகா ஹம்சாய தீமகி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத். பரமஹம்சாய வித்மகே மகா ஹம்சாய தீமகி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத். இதை நன்னா மனசில் புரிஞ்சுட்டு பண்ணுங்கோ. நாமம் இல்லை, அதாவது நம்ம தியானம் பண்ண அப்போ அம்பாள் உண்மையோட கடாட்சம் நம்ம மேலே பொழிய ஆரம்பிச்சிட்டா குருவே அவசரம் இல்லை. தியாத்ரு தேய, அதாவது இதெல்லாம் செய்யறது நான் இல்லை, செய்யப்படுறதும் நான் இல்லை, எல்லாமே அம்பாள் அப்படிங்கிற மானசீக ஸ்திதி வந்துடும். போஜ்யமும் போக்தா போஜனம். தியானத்தை இப்படி கூட செஞ்சுக்கலாம். தியானம் செய்கிறது இந்த மூணோட மட்டும் இல்லை, அப்படியே லீனமாகி அப்படியே லயமாகி போயிடணும். நாம் இருக்கப்படாது, நாம் அப்படியே கலந்து போயிடணும். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்கிறாருன்னா, உப்பில் ஒரு பொம்மை பண்ணுறார். அந்த உப்பு பொம்மையை சமுத்திரத்தில் விடுறார். அப்போ அது சமுத்திரத்தில் கலந்து லீனமாச்சு. நாம் கூட அம்பாளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி தான் போகிறோம். நம்ம பண்ணும்போது அம்பாள்கிட்ட லீனம் ஆகிடுறோம். அப்போ லீனம் ஆகிட்டா நாம் இருக்க மாட்டோம். இதுதான் எஸ்எஸ் சகல சமர்த்த சத்குரு மெடிடேஷனில் பண்ணுறோம். தியாத்ரு தியேய ரூபம். இந்த ஜபத்தை 108 தடவை பண்ண சொன்னால் சாட்சி ரூபம். அம்பாக்கிட்ட நம்ம கெஞ்சணும், அம்மா எனக்கு ஒன்றும் தெரியலம்மா, எனக்கு சாட்சி ரூபமாக எனக்கு எல்லாம் சொல்லித்தாம்மா அப்படின்னு அந்த பாவனை வரணும். அப்படியே நம்ம கேட்கும்போது நம்மளே இல்லாமல் கரைஞ்சி போயிடணும், கண்லேருந்து ஜலம் வரணும். அந்த பாவனை நமக்கு வந்துட்டா அப்போ எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதாவது ஒரு மாதிரி கிராமத்தில் போகிறோம், ஒரே சின்ன சின்ன ரோடாக இருக்குது, அதில் கல் முள்ளு அப்படியே இருக்குது, நடக்க முடியல, அப்படி இருக்குது. அப்புறம் சின்ன ரோட்லேருந்து இன்னொரு ரோடு போனோம். அப்புறம் அந்த பெரிய ரோடு 100 ஃபீட் ரோடு வந்த உடனே ஒரு சந்தோஷம் வருது பாருங்க, அந்த மாதிரி வந்துடுவோம். ஓம் ஸ்ரீ தியாத்ரு தியேய ரூபாயை நமக. அப்சர்வர், அப்சர்விங், அப்சர்வ்டு, இதை தாண்டணும். சில சமயம் வீட்லேயே இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வீட்டில் இருப்போம், சில பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ நடக்கிறது நம்ம எதேன்னு சொன்னால் அவளுக்கு அது அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த டயத்தில் தோணாது. சில சமயம் அவள் இதை பண்ணி தான் அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தெரிஞ்சுக்கணுன்னு இருந்தாக்கா அதை அப்படியே விட்டுட தான் வேணும். அப்போ நம்ம சாட்சி ரூபமாக தான் இருக்கணும். இப்போ யுத்தம் நடக்கிறது, யுத்தம் நம்ம எல்லோரும் சுபகாமனா பண்ணுறோம், யுத்தம் நிற்கணும்னு நினைக்கிறோம். எதுன்னு செய்ய முடியுறதா? சாட்சி ரூபமாக இருக்க வேண்டியதுதான்.
அதனால் எதிர்த்தாப்பில் நம்ம வீட்லேயோ நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவாளை திருத்தணும்னு சொல்லிவிட்டு நீ ரொம்ப கஷ்டப்படாத, விட்டுடு. ஒரு தடவை 2 தடவை சொல்லிவிட்டு விட்டுடு. நம்ம சொல்லும்போது அவளுக்கு சீப்போ நீ ஏன் சொல்கிற அப்படிங்கிற அளவுக்கு அவள் நடந்துட்டுருவா. நம்ம அப்போ பொறுமையாக இருக்கணும். உன்னோட அட்வைஸ் அவளுக்கு தேவையில்லை. நீ அப்போ சாட்சி பூதமாக இருந்துட்டு பார்த்துட்டே இரு. ஒன்றும் செய்ய முடியாது, நீ வேதனைப்படாத. கான்ட்ரவன்சிஸ்லாம் சில சமயம் அவாய்ட் பண்ண முடியாது. அவளே தப்பு பண்ணி அதுலேருந்து திருத்திப்பா. அது அவளுக்கு தேவையாக இருக்குது, இது டிவைன் பிளான்னு விட்டுடும். அந்த சாட்சி பூத ஸ்திதி நமக்கு ஸ்பிரிச்சுவலில் கிடைக்கணும். அது கிடைச்சா நமக்கு அதான் துரிய ஸ்திதி, சமாதி ஸ்திதி. ஓம் ஸ்ரீ தியான தியாத்ரு தியேய ரூபாயை நமக. குருக்கிட்ட போய் எந்த மந்திரம் உபதேசம் ஆச்சோ அந்த மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணுவோம். அப்சர்வர், அப்சர்விங், அப்சர்வ்டு. குருக்கிட்ட உபாசனை பண்ணிட்டு தான் நம்ம நம்மளோட உபாசனை நன்னா முன்னாடி போகும். ரூபம் குரு, அதே குரு ஆத்மாவாக சாதனை செஞ்சார். அதை எதை பண்ணினார்? அதான் ஈஸ்வர். நம்ம எந்த குருகிட்ட போய் நம்ம வித்யை தெரிஞ்சுக்கிறோமோ அந்த வித்யை நமக்கு தெரிஞ்சிடும். ஆத்மா சாதனை செய்பவர். எது சாதனை செய்கிறா? அது ஈஸ்வர். அவன் குருக்கிட்ட நம்ம ஈடுபாடு நிறைய இருக்கும்போது அவர் குரு என்ன செய்கிறாரோ, அவர் என்ன வேலை செய்கிறாரோ அது நமக்கு தெரியும். அந்த பிளான் தெரிஞ்சு நாமும் அதுக்கு இணையாக வேலை பண்ணுவோம். உடனே இதெல்லாம் தெரிஞ்சுடுத்து நானே குரு அப்படின்னு நீ சொல்லாத. ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா இந்த பூமி சொர்க்கம் ஆகணும்னு பிரயத்தனம் பண்ணுறார். கண்டிப்பாக சொர்க்கம் ஆகும். அதுக்கு நம்மளால் வேலையை பண்ண. ஓம் ஸ்ரீ தியான தியாத்ரு தியேய ரூபம். டிஸ்கிரிமினேஷன் நாலேஜ் தெரியும். டிஸ்கிரிமினேஷன்னா இந்த அது நாலேஜ் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். இன்டலெக்ட்னா இன்டெலிஜென்ஸ்னால் கிளவர். இன்டலெக்ட்னா எது ரைட்டு எது தப்பு அது தெரியும். ஓம் ஸ்ரீ தர்ம விபர்ஜிதாயை நமக. ஓம் ஸ்ரீ விஸ்வரூபாயை நமக. ஓம் ஸ்ரீ ஜாகரண்யை நமக. இது எல்லாமே பஞ்சகோஷ சம்மந்தப்பட்ட விஷயம். அது பஞ்சகோஷங்கிறது நாங்கிறது எதுவுமே இல்லை. திரிகுணத்துக்கு அதீதமான ஸ்திதி. தியாத்ரு தியேய ரூபாயை நமக. இது தெரிஞ்சப்புறம் கரெக்டாக பண்ணுவோம். குரு எல்லாம் அந்த ஸ்திதியில் தான் இருக்கார். ஸ்ரீ சத்யசாய் பாபா ராயலசீமாவுக்கு நன்னா வாட்டர் வசதி ஏற்பாடு பண்ணுவேன்னார். அதேமாரி பண்ணினார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டினார் பாபாவே. குரு ஸ்திதிக்கு வந்துட்டால் அவளுக்கு எல்லாமே அவள் பண்ண முடியும்.
நம்ம என்ன நினைப்போம், குரு ஸ்மோக் பண்ணார், அவர்கிட்ட போய் நான் இதை கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு தான் அது ஸ்மோக் பண்ணுறாங்கிறது நமக்கு இது புரியல. அவளோட ரியல் லைஃபோட நமக்கு அவளோட விருப்பு வெறுப்பு அவளோட பழக்க வழக்கத்தோடு நம்ம லிங்க் வச்சுக்க வேண்டாம். அவள் எதுக்கு அது பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம விமர்சனமே பண்ண வேண்டாம். அவர் சாய்பாபா பரத்வாஜர் சாய்பாபாவோட இதை தட்சிண தேசத்தில் நன்னா பரப்பினார். அவர் சாய்பாபாவோட கிருபை நிறைய இருக்குது. அவர் பிளெஸ்ஸிங் பண்ணால் ரொம்ப ஹையர் ஸ்டேஜுக்கு போக முடியும். கணபதி சச்சிதானந்தங்கள் சுவாமி ரொம்ப அவளெல்லாம் பற்றி நம்ம பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லை. கணபதி ஸ்வரூபம். அவரை போய் பாத நமஸ்காரத்துக்கு பணம் வாங்கினா அது பண்ணா இது பண்ணாங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை. அவர் ஸ்தூபம் கட்டி அந்த ஸ்தூபத்துக்கிட்ட போய் நின்னாலே அவ்வளோ வைப்ரேஷன் கிடைக்கும். கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் சத்யசாயி பாபா அவெல்லாம் சமகாலத்துக்காரா. காசியில் அந்த காலத்தில் காசியில் இருக்கும்போது ராமகிருஷ்ண மாஸ்டர் இதெல்லாம் கலந்து கொஞ்ச நேரம் உரையாடி இருக்கா. நம்ம மூச்சுன்னு இருக்கும்போது சைத்தன்யம் முழிப்பு நிலையில் இருக்கும். தூங்கும்போது நான் அப்படிங்கிறது அதான் டைம் ஸ்பேஸு தெரியாது. இப்போ நம்ம கௌரி அப்படின்னு ஒரு உணர்வோடு நம்ம தூங்குகிறோம். நித்ரையில் ஒன்றும் தெரியாது. கார்த்தால எழுந்திருக்கும்போது அந்த கௌரிங்கிற அந்த ஸ்மரணை வந்துடும். ட்ரீமில் நாம் ஸ்வரூபம் மாறாது. நைட்டில் மாறுதல் வராது. டைம் ஸ்பேஸ் மாறும். கண்டிப்பாக 7 hours தூக்கம் இருக்கணும். டே டயத்தில் 1 hour கூட படுத்துக்கலாம். இந்த 8 நாமா இருக்க அது அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கணும். அதை வார்த்தையில் சொல்ல முடியாது. ஓங்காரத்தில் இருக்கும்போது அகாரம் உகாரம் மகாரம் துரிய நாமம் 4 பாகம் இருக்குது. 4 நம்மகிட்ட இருக்கிற உள்ள பிரக்ஞாவுக்கு சம்பந்தம் சொல்கிறான். அ உ ம துரியம் அப்படின்னா பிந்து நாதம்னு சொல்லுவோம். ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அதாவது ஜேம்ஸுன்னு ஒருத்தர் அந்த இந்த டெலஸ்கோப் என்னவோ கண்டுபிடிச்சிருக்கார். அதில் அவர் பார்த்தபோது கேலக்ஸியில் நிறைய காஸ்மிக் இதெல்லாம் இருக்குது. கேலக்ஸி நிறைய இருக்குது. அதுக்கு மேலே இன்னும் கோடி கோடி இருக்குது பிரபஞ்சத்தில். ஜேம்ஸ் வேப் டெலஸ்கோப்னு சொல்கிறோம். பியாண்டு நம்மகிட்ட இருக்கிறது சூஷ்மம், வெளியே இருக்கிறது ஸ்தூலம். அதாவது பிண்டாண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் இருக்கிறது பிண்டாண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். மைக்ரோ மேக்ரோ. நாம் இதை புரிஞ்சுக்கணும். ஸ்தூல சூஷ்ம காரண இதே லிங்க்கு நம்ம இருக்கிறது தான். இதை பற்றி லிங்க்கு வச்சுருக்கிறது தான் ஆத்ம வித்யா அல்லது ஸ்ரீவித்யா. ஜாகரண ரூபத்தில் உள்ள ஜீவ சைத்தன்யம்.
அம்பாள் வந்து நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் மூணும் தெரியறது. விஸ்வரூபா சைத்தன்யத்துக்கு நமஸ்காரம். விஸ்வத்தில் உள்ள அம்மா, விஸ்வமே ரூபம், ஜாகரணி ஜாகிரத ரூபம், நித்ரா ரூபத்தில் நம்மள அம்பாள் இருக்கா. தூக்கத்தில் நம்மள்கிட்ட இருக்கிற அம்பாளுக்கு பெயர் தைஜசாத்மிகாயை நமக. ஸ்வப்னா அப்படின்னா ட்ரீம் ஸ்திதி. எந்த ஸ்திதி சைத்தன்யத்தில் பார்க்குறோம்? தைஜசாத்மிகா ஸ்ரீ சுப்தாயை நமக. தூங்குகிறோம். அப்போ நம்ம தூங்கும்போது ஹார்ட் வேலை பண்ணுறது, கிட்னி வேலை பண்ணுறது, சைத்தன்யம் வேலை செய்கிறது. ஆனால் அசந்து தூங்குகிறோம். அம்பாளே தைஜசாத்மிகாயை நமக, பிரக்ஞாத்மிகாயை நமக, சுஷுப்தாயை நமக. நம்ம அசந்து நித்ரை பண்ணினாதான் நமக்கு யோக நித்ரை தெரியும். அதாவது ரொம்ப அசந்து வேலை பண்ணினா அப்போ நம்மளையும் அறியாமல் தூங்கிடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மணி நேரம் தூங்கி நம்மளோட அலுப்பு தீர்ந்துடுத்துன்னா அப்போ உடம்பு ஓச்சல்லாம் குறைஞ்சிடும். அப்போ ஜபம் தியானத்தில் அவேர்னஸ் விரும்புகிறோமோ அப்போ வருது யோக நித்ரை. சொப்னத்தில் அவஸ்தையில் மனசு வேலை பண்ணும். சுஷுப்தி அவஸ்தையில் மனசு கூட வேலை பண்ணாது. பிராணன் வேலை பண்ணும், ஹார்ட் பீட் இருக்கும். யோகியில் சுஷுப்தியில் துரிய அவஸ்தை போய் இருப்பா. ஹார்ட்டு கூட சில சமயம் நின்றுடும். அவள் வந்து பிராணனை கும்பகம் பண்ணி வைப்பா. அப்போ சகசிராலத்தில் தான் இருப்பான். நம்ம கிளினிக்லேயே டெட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் அவளோட சேத்தனத்துவம் ஆக்டிவாக இருக்கும். தே வில் பி அவேர். ஐ ஆம் இன் த ஸ்டேட் ஆக்டிவ் பண்ணிவிடுவா உடனே. யோகத்தில் அற்புத பிரக்கிரிய பிராணனை நினைவு பண்ணிக்கிறது. ஆனால் அப்போ வந்து மனசு புத்தி இல்லை. மாண்டூக்கிய உபநிஷத்தில் சுஷுப்தி பற்றி விவரமாக சொல்லியிருக்கா. நம்ம நன்னா புரிஞ்சுட்டா நல்லது. சுஷுப்த அவஸ்தையில் ஜீவன் பரமாத்மாவோட சேர்றது. நம்ம டே ஃபுல்லாக வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் திடீர்னு நம்மளே அறியாமல் டயர்டு வந்தால் கொஞ்சம் படுத்துன்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வெளியில் அந்த சக்தி நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால தானே நம்ம ரெஸ்ட் எடுத்துன்ட்டு வரோன்னு சொல்கிறோம். அப்போ அந்த டயத்தில் அவளுக்கு சக்தி கிடைக்கிறது. அந்த மகா சக்தி இருக்குது. சுஷுப்தியில் மனசு வேலை பண்ணாது. இதை வந்து அவ்வளவா ப்ராக்டிஸ் பண்ணி தான் அனுபவம் பண்ணோம். நம்ம அப்பப்போ எப்பப்போ டைம் இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சம் யோஜனை பண்ணி யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணணும். துரியாங்கிறது இது மூணுத்தையும் தாண்டது, அதீதமாக இருக்கும். நிர்குணம் பிரம்மம் தெரிய துரிய ஸ்திதி போகணும். ஆத்ம தத்துவத்தை பிடிச்சுக்கணும், அதுவே துரியம். 4வது என்ன அர்த்தம்? ஜாக்கிரத சொப்ன சுஷுப்தி இல்லை துரிய ஸ்திதிக்கு. சுஷுப்தியில் பிரக்ஞா ரூபம் பிரக்ஞன் அப்படின்பா.
அங்கே காந்தி ஜோதி இருப்பதை பார்க்கணும். இந்த வெளிச்சமே பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிறது தெரியும். எந்த ஸ்திதியும் இல்லாத துரியம். நம்ம 21 ஓம்காரத்தில் இதுதான் பண்ணுறோம். அதாவது ஊங்கும்போது 2 உதரம் கொஞ்சம் ஓப்பன், ஊங்கும்போது 2 உதரம் மூடிண்டு அந்த வைப்ரேஷன் உடம்பு முழுக்க தெரியும் உங்களுக்கு. ஓம்காரம் எல்லா இடத்துலையும் விஷ்ணு இருக்காருன்னு பிரகலாதன் பார்த்தார். அந்த ஸ்திதியிலையும் ஒரே வெளிச்சம். நான் ஈஸ்வரன். சுஷுப்தியில் ஞாபகம் எல்லாம் லீனமாகி மறுபடியும் தூக்கத்தில் எழுந்தபோது வருமோ அதே போல் பிரளய அவஸ்தையில் லீனமாகி வெளியே வருது. அதாவது பஞ்சகோஷம் இருக்கும். சுஷுப்தியில் நம்ம தூங்குகிறோம், லீனமாயிடுறோம், மறுபடியும் இருந்து நமக்கு வரா மாதிரி பிரளய ஸ்திதிலையும் லீனமாகி வெளியில் வருவோம். நான் கௌரி கிரகஸ்தர் அப்படின்னு நினச்சிட்டு தூங்குறேன். தூக்கத்தில் ஒன்றுமே தெரியாது. மறுபடியும் எழுந்திருக்கும்போது இந்த விசாரணை நடக்கிறது. மாண்டூக்கிய உபநிஷத்தில் கமெண்ட்ரி ரொம்ப விவரமாக அதை பற்றி சொல்லியிருக்கிறது. ஸ்தூல சூஷ்ம காரண அதே ஜாகிரதா ஸ்வப்ன சுஷுப்தி சொல்வான். திரிபுரா, அதான் திரிபுர சுந்தரி. கோவிந்த ரூபிணியை நம்ம கோவிந்தங்கிற நாம ரொம்ப முன்னாடியிலே இருக்கு. ரட்சணை பண்ணுறது, விருத்தி பண்ணுறது. கிருஷ்ணரோட பேர் வரத்துக்கு முன்னாடியே இந்த கோவிந்த நாமம் வந்துடுத்து. அம்பாள் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு சோர்ந்து போய் அம்பாளோட மடியில் இது பண்ணிடுறா, படுத்துடுறா. அதே ருத்ரரூபா திரோதானகரி. சிருஷ்டி சிதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம். அனுகிரகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது நம்ம தூங்கும்போது சில செல்லெல்லாம் அது இதாகிடுறது, மெர்ஜ் ஆகிடுறது, மறுபடியும் புதுசாக உற்பத்தி ஆகிறது. அந்த மாறுதல் கண்டிப்பாக வேணும். அந்த மாறுதல் இல்லைன்னாக்க நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே இருப்போம். நித்ரை ரொம்ப 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 அவசியம். நித்ரையில் இருக்கிற போது தான் நமக்கு நிறைய தெரிஞ்சுக்கவும் உண்டு. மாயை தாண்டி சகசிராரத்துக்கு விஷயம் தெரியணும். கேர்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட். சிவன் ஸ்மசான வாசின்னு சொல்கிறோம். பஞ்சகோஷங்கிறது பஞ்ச ஆசனம். சந்திரமண்டல வித்யை. சந்திரமண்டல வித்யைன்னா அந்த குண்டலினி சக்தி மேலே சந்திரன்கிட்ட போய் அந்த சோமரசத்தை பண்ணி அந்த சோமரசம் நம்மளோட உடம்புல பிளட்லெல்லாம் கலந்து அது உடம்பு முழுக்க வியாபிக்கிறது. சந்திர வித்யை கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே அந்த ஸ்ரீவித்யே சந்திர வித்யன்னு சொல்லுவான். விஸ்வத் யோகிகளுக்கு இதெல்லாம் சாத்தியம். எங்கே சிச்சத்து இருக்கோ அங்கே கூடஸ்தலம் கூட இருக்கும். அதுக்கு நம்ம அம்பாளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறான்.